Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபைனான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வெறும் 6 புள்ளிகள் அதிகரித்து 23,649 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 77 புள்ளிகள் அதிகரித்து 75,315 முடிஞ்சிருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிவி. சர்வதேச அளவுல பல செய்திகள் இருக்கு சார். ஆமா, குறிப்பா எபோலா அந்த வைரஸ் அவுட் பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு WHO சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் டிக் 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 டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஈரான் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். ட்ரம்ப் மிரட்டிட்டு இருக்காரு. அந்த ஈரானும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் ஒரு டோல்கேட் மாதிரி போட்டாங்க போல தெரியுது. பல விஷயங்கள் உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி குளோபல் கிரைசஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பல உலக நாட்டு தலைவர்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் பாக்குறப்போ ஓகே, நீங்க மண்டே இறக்கத்துல ஆரம்பிக்கிறோம் நம்ம நினைச்சோம், அப்படிதான் ஆரம்பிச்சுது. ஆனா முடிவடைறப்ப ஒரு 3 மணிக்கு மேல பெரிய பாசிட்டிவ் சொல்ல முடியல, இருந்தா கூட ஒரு 6 புள்ளிகள் அதிகமாகி முடிவடைஞ்சிருக்கு. இது எப்படி சார் நடந்தது? நிச்சயமா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இந்த சந்தையினுடைய ஏற்றம் அப்படிங்கிறது. ஏற்றம் ஏன் ஏற்றம் சொல்றேன்னா, இன்னைக்கு துவக்கத்தில் இருந்த, அதாவது 9:55 இருந்த லெவல் 74,200 சென்செக்ஸ் 3 மணிக்கு 75,000 தாண்டி 75,435 தொட்டுச்சு. அப்படின்னா வித்தியாசம் பாத்தீங்கன்னா 1,235 புள்ளிகள் ஏறி இருந்தது 9:55 துவங்கி 3 மணிக்கு பார்க்கும் பொழுது. நிப்டியுமே அதே மாதிரி துவக்கத்தில் 10 மணிக்கு முன்பு பாத்தீங்கன்னா 325 புள்ளிகள் இறக்கத்துல இருந்தது. முடிவடையத்துக்கு சற்று முன்னர் 38 புள்ளிகள் ஏற்றத்துல இருந்ததை பார்த்தோம். 363 புள்ளிகள் இன்னைக்கு உள்ள இந்த பீக் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஏறி இருக்கு அப்படி ஒரு கட்டத்துல. அப்கோர்ஸ் முடிவடையும் பொழுது பிளாட்டா தான் முடிவடைஞ்சிருக்கு. பட் இந்த லோல இருந்து பார்க்கும் பொழுது இவ்வளவு பெரிய ஏற்றம். அதற்கு காரணம் என்ன? ஏன்னா பெரும்பாலான செய்திகள் இன்னைக்கு நெகட்டிவாக இருந்தது. ஒண்ணு, நீங்க சொன்ன மாதிரி எபோலா அவுட் பிரேக் ஒரு குளோபல் எமர்ஜென்சியா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த அவுட் பிரேக்க உகாண்டா, காங்கோ இந்த இடங்கள்ல இருக்குன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அங்க 88 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். 300 கேஸ் வந்திருக்கு. இன்னும் மேலும் செய்திகள் வந்து கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஈரான், நீங்க சொன்ன மாதிரி அவங்க புதிதாக ஒரு பெர்ஷியன் கல்ஃப் ஸ்ட்ரைட் அத்தாரிட்டி அப்படின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணி அந்த பக்கம் வரக்கூடிய எல்லா கப்பல்களும் அவர்களுக்கு கட்டணம் கொடுத்துட்டு தான் போகணும்னு அதை PGSA பெர்ஷியன் கல்ஃப் ஸ்ட்ரைட் அத்தாரிட்டி அப்படின்னு அவங்க அதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு இவ்வளவு நாள் இல்லாத ஒரு விஷயத்தை அவர்கள் உருவாக்குறார்கள் என்பது மேலும் இந்த போர் சமாதானத்துக்கு வராதா அப்படிங்கிற ஒரு ஏன்னா இதுக்கு அமெரிக்கா என்ன மாதிரியான எதிர்வினை ஆற்றுங்கிறது தெரியல. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சர்வதேச அளவுல எல்லா சந்தைகளுமே, ஆசிய சந்தைகள் எல்லாமே, ஆஸ்திரேலியா எல்லாம் 1.5% இறங்கி இருந்தது. மதியத்திற்கு மேல் துவங்கிய ஐரோப்பிய பங்கு சந்தைகள் எல்லாமே இறக்கத்துல தான் வணிகம் நடக்குது. அமெரிக்க பங்கு சந்தைகளுடைய முன்பேற வணிகமும் இறக்கத்துல. அப்கோர்ஸ் எதுவுமே பெரிய கிராஷ்னு சொல்ல முடியாது, பட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், உள்ளூர் சந்தையில பாத்தீங்கன்னா நம்முடைய ரூபாயினுடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா டாலர் இண்டெக்ஸ் 99க்கு மேல போயிருக்கிறது ஒரு கன்சர்ன். ரூபாய்க்கு நிகராக டாலருடைய மதிப்பு ஆல் டைம் ஹையை மீண்டும் தொட்டுக்கிட்டே இருக்கு. மீண்டும் கடந்த ஒரு வாரத்திற்கு மேல அது புதிய உச்சங்களை இன்னைக்கு 96 கிட்ட 96.4 கிட்ட வரைக்கும் போனுச்சு முன்பேற வணிகத்துல அப்படிங்கறத பாக்குறோம். சோ இது எல்லாம் இருக்கும் பொழுது ஏன் ஏறினுச்சுன்னா ஒரு வாய்ப்புகள் இருக்கு. சான்ஸ் என்னன்னா, அந்நிய செலாவணி கையிருப்பு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவுல குறையல போன வாரம். அப்கோர்ஸ் அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். வெள்ளி என்று மத்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட அந்த புள்ளி விவரம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல நம்முடைய அந்நிய செலாவணி கையிருப்பு குறையல அப்படிங்கறத தான் காட்டுது. ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் இந்த தகவல் வெள்ளி என்றே வந்துட்டதுனால துவக்கத்துல ஏன் வீக் ஆனிச்சுங்கிற கேள்வி திரும்ப எழாமல் இல்லை. பட் அதற்கு பிறகு சில செய்திகள் பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் அவரிடம் ஈரான் புதிதாக ஒரு ப்ரொபோசல் கொடுத்திருக்கு. இந்த வார முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு இது கொடுத்திருக்காங்க. அந்த ப்ரொபோசலை பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிருக்கு. அவர்களோடு விவாதத்தில் இருப்பதாக சில செய்திகள் வெளியானது. அது ஒருவேளை அது காரணமாக இருக்கலாம். இன்னொரு விஷயம், நான் சொன்ன மாதிரி இந்த அந்நிய செலாவணி கையிருப்பு வெள்ளி என்று வெளியான தகவல் பாத்தீங்கன்னா 696.99 பில்லியன் டாலர்கள் அப்படின்னு. அது இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 690 பில்லியன் டாலர் கிட்ட இருந்தது. அங்கிருந்து 6 பில்லியன் டாலர் நம்முடைய ரிசர்வ் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகரிச்சிருக்குங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனால் அது காரணம் இல்லாமல் இல்லை. அந்த அந்நிய செலாவணி கையிருப்புங்கிறது ஒரு 3 பகுதி. அதுல முக்கியமா 2 பகுதிகள். ஒண்ணு பார்த்தோம்னா ஃபாரின் கரன்சி அசட்னு சொல்லக்கூடியது. அது டாலர், பெரும்பாலும் டாலர்னு வச்சுங்க, அமெரிக்க டாலர். அது 566 மில்லியன் டாலர்ல இருந்து அது ஏறி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஓகே, 566 மில்லியன் டாலர் அதிகரிச்சிருக்கு. ஓகே, இது ஃபாரின் கரன்சி அசட்ங்கிறது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தங்கத்தினுடைய அந்த ரிசர்வ் பாத்தீங்கன்னா 5.63 பில்லியன் டாலர்கள் அதிகரிச்சு 120.8
பில்லியன் டாலர்களாக அதிகரிச்சிருக்கு. உங்களுக்கு தெரியும் தங்கத்தினுடைய விலையும் வந்து இந்த காலகட்டத்துல அதிகரிச்சது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஒரு காரணமா இருந்தாலுமே பட் பை அண்ட் லார்ஜ் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவு சென்ற வார தரவுகள் வந்து மோசமானதாக இல்லை. வரக்கூடிய வாரம் அதற்கடுத்த வாரம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அதனால என்னன்னு தெரியல. பட் இன்னொரு முக்கியமான காரணம் இந்த நான் ரூபாயினுடைய மதிப்பு சொன்னேன் 96 தாண்டி இருக்கு அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு தேசிய பங்குச்சந்தையில் எடுத்தோம்னா இன்னைக்கு மட்டும் 58 பைசா அதிகரிச்சிருக்கு. 0.5% மேல் அதிகரிச்சு 96.36 அப்படின்னு மே மாத கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்ல இருக்கு. பிரிட்டிஷ் பவுண்டு 45 பைசா அதிகரிச்சு 128.74, யூரோ 55 பைசா அதிகரிச்சு 112.41, ஜாப்பனீஸ் யென் 10 பைசா அதிகரிச்சு 60.67. ஆக ஒட்டுமொத்தமாக டாலர் வந்து பெரிய அளவுல இன்னைக்கு ஏறல. அது தொடர்ந்து 97-8 இருந்தது, அதிகரிச்சிருக்கிறது வேற. இன்னைக்கு ஏறல, ஆனால் ரூபாயினுடைய மதிப்பு குறைஞ்சிருக்கு. பட் நமக்கு ரூபாய்க்கு நிகராக டாலருடைய மதிப்பு உயர்ந்திருப்பது என்பது தகவல் தொழில்நுட்பத்துறை அந்த நிறுவனங்கள் மீது ஒரு பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது நம்ம பலமுறை பேசியிருக்கோம். அதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டா டெக் மஹிந்திரா 4% மேல், இன்போசிஸ் 2% மேல், HCL டெக் 1% மேல், TCS கிட்டத்தட்ட 1%. அதே மாதிரி விப்ரோ நிப்டி 50 எடுத்து பாத்தீங்கன்னா அங்கேயுமே வந்து விப்ரோ வந்து 1% மேல ஏற்றத்துல அப்படின்னு ஒட்டுமொத்தமாக தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குகளுடைய ஏற்றம் என்பதுதான் இன்னைக்கு வந்து முக்கியமாக சந்தை வந்து பெரிய அளவுல இறங்காமல் காப்பாற்றியது அப்படின்னு சொல்லலாம். நீங்க இண்டெக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஐடி இண்டெக்ஸ் மட்டுமே 10 பங்குகள் இருக்கு. 10 பங்குகளுமே இன்னைக்கு விலை ஏறி இருக்கிறது. அது மட்டுமே 2% மேல வந்து ஏறி இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. இதுல ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். இந்த தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள்ல பொதுவாக நம்ம முன்னணியில் இருக்கக்கூடிய பங்குகள்னு பார்க்கும் பொழுது TCS, HCL டெக், விப்ரோ, இன்போசிஸ் இந்த மாதிரி தான் பார்ப்போம். ஆனால் அதெல்லாம் ஏறி இருக்கு இன்னைக்கு. பட் அதை விட முக்கியமாக இந்த காலகட்டத்தில் அதிகரிச்சிருக்கிறது இந்த கம்பெனிஸ் ப்ராடக்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் ப்ராடக்ட் வைஸ் அப்படின்னு பார்த்தா பெர்சிஸ்டன்ட், கோஃபோர்ஜ், அதே மாதிரி ஆரக்கிள் ஃபைனான்ஸ், டெக் மஹிந்திரா இந்த மாதிரி நிறுவனங்களுடைய பங்குகள் இன்னைக்கு 4-5% அதிகரிச்சிருக்குங்கிறது ஒரு சின்ன வேறுபாட்டை காட்டுறதா நம்ம எடுத்துக்கலாம். தொடர்ந்து இதே நிலை தொடருமான்னு நமக்கு தெரியல, நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு இதை தாண்டி பார்க்கும் பொழுது அட்வான்ஸ் 941 டிக்ளைன் வந்து 2300 பங்குகளுக்கு மேல் இன்னைக்கு இருந்ததை நம்ம பார்த்தோம். அட்வான்ஸ் டிக்ளைன். அதே மாதிரி 52 வார உச்சம் 55னா லோ 69, அப்பர் சர்க்கியூட் 58னா லோயர் சர்க்கியூட் 213. ஆக இந்த விதத்துல பார்த்தாலுமே வந்து ஒரு நெகட்டிவா தான் ட்ரெண்ட் இருந்ததை காட்டுகிறது. நிப்டி 50 சின்னதா ஏறி இருந்தாலும் நிப்டி 100, 200, 500 வந்து சின்ன இறக்கத்துல தான் இருந்தது. மிட் கேப் 50, 100, ஸ்மால் கேப் 100 எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துல தான் இருந்ததுங்கிறதையும் நம்ம பாக்குறோம். பட் ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஒரு ஓவரால் இதுன்னு பாத்தீங்கன்னா அந்த 23,300 நெருங்கும் போதெல்லாம் ஒரு வலுவான சப்போர்ட் வருது. ஏன்னா நிப்டியினுடைய பி 20க்கு கீழே போகுது, 19 அப்படின்னு வரும் பொழுது அதுக்கு ஒரு வலுவான அந்த வேல்யூ பைங்கிறது வருது 23,300க்கு அருகாமையில் செல்லும் பொழுது. அதே மாதிரி 24,200க்கு போகும்போது செல்லிங் வருது. பட் இப்போதைக்கு இமிடியட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 23,700 கிட்ட. இன்னைக்கு தொட்ட உச்சம் பாத்தீங்கன்னா 23,683, 84 அந்த அளவு தான். அதற்கு பிறகு அந்த 23,700 கூட தொடல, ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு, சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு வந்துருச்சு. நாளையும் இதே ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேபி ஒரு 50-100 புள்ளிகள் ஏற்ற இறக்கத்துல இருக்கலாம். அதற்கு மேல்னா வேற ஏதாவது ட்ரிகர் பாயிண்ட்ஸ் இருந்தா தான் அது மாதிரி நடக்கும். இப்ப முதலீட்டாளர்கள் என்ன சார் பண்ணலாம்? அமைதியா வேடிக்கை பார்க்கலாமா சார்? இல்ல ஓரளவுக்கு லாபம் இருந்துச்சுன்னா அதை வெளியில் எடுக்கலாமா? இல்ல பல பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து வேர்ல்டு லீடர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. யாரும் கொஞ்சம் பாசிட்டிவாலாம் பேசல. அப்ப கிடைச்ச வரைக்கும் லாபம்ங்கிறது எடுத்துடலாமா சார்? பொதுவாக இந்த மாதிரி சூழல்னு இல்லை, எப்போதுமே வந்து ஒரு டிசிப்ளின்டு பாலிசி வச்சுக்கணும். என்னுடைய 1,20,000 ஆச்சுன்னா அந்த 20,000க்குள்ள லாபத்தை நான் பதிவு செய்து எடுத்துக்கொள்றேன்ங்கிறது ஒரு மாடல், அது ஒரு மெத்தட். அதை ஃபாலோ பண்றவங்க அதை ஃபாலோ பண்ணலாம். இல்ல எனக்கு நான் 10 வருஷம் கழிச்சுதான் நான் லாங் டேர்ம்ல பாக்குறேன், இதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது, ரொம்ப தரமான பங்குகள் வச்சிருக்கேன்னு நினைக்கிறவங்க இதை வந்து வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு முதலீடு செய்யலாம். எங்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் ரொம்ப லிமிட்டட் தான் ரிசோர்சஸ். புதிதாக இப்போ வந்து பெரிய அளவுல என்னால பணம் பம்பின் பண்ணி முதலீடு செய்து இந்த விலை இறக்கத்தையில இருந்து நான் ஆதாயம் பெற முடியாதுன்னு நினைக்கிறவங்க கைவசம் இருக்கக்கூடிய சில பங்குகள்ல ஒரு பகுதி லாபத்தை பதிவு செய்து வேறு நல்ல பங்குகள் இறங்கி இருந்துச்சுன்னா அதுல பண்ணலாம். இதுல ஒரு டேஞ்சர் இருக்கு. பொதுவாக நம்ம நல்ல பங்குகளை தான் விற்போம், திரும்ப மோசமான பங்குகளை வாங்குவோம். அது மாதிரி அது பண்ணக்கூடாது. ஏன்னா நல்ல பங்குன்னு மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா நம்ம சும்மா நிம்மதியா அதை விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லது. ஸோ ஒண்ணு சந்தையை விட்டு விலகி இருக்க கத்துக்கணும். இல்ல நமக்கு கண்டினியூஸ் இன்ஃப்ளோ இருந்ததுன்னா இந்த வீழ்ச்சியை ஒரு ஆதாயமாக பயன்படுத்திக் கொள்ள யோசிக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை விட மோசமான சூழல்கள் எல்லாம் நம்ம கோவிட் காலகட்டத்துல அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு மனோ ரீதியாக தாக்கப்பட்டோம், பண ரீதியாக தாக்கப்பட்டு எப்படியெல்லாம் தாண்டிதான் வந்திருக்கோம். நாகேஷ் சொல்லுவார்ல, கண்ணுக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா பெருசா தெரியும், தள்ளி பார்த்தோம்னா அதனுடைய உண்மையான அளவு தெரியுங்கிற மாதிரி இன்னும் 2 ஆண்டு காலம் கழித்து இது வேற மாதிரியா நம்ம பார்ப்போம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய பார்வை நம்மளை பத்தியே நமக்கு வந்து ஒரு லேர்னிங்ஸ் இருக்கும். அதனால வந்து இது வந்து ஆளுக்கு ஆள் அவர்களுடைய ரிஸ்க் அப்பிடைட்டை பொறுத்து, அவர்களுடைய எவ்வளவு தூரம் மேலும் பணம் போட முடியுங்கிறத பொறுத்து,
அவைலபிள் ரிசோர்சஸை பொறுத்து அடுத்து இலக்கு 2 ஆண்டு காலம், 4 ஆண்டு காலம், 10 ஆண்டு காலம்ங்கிறத பொறுத்து தான் இது நம்ம சொல்ல முடியுமே தவிர ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை நான் தொடர்ந்து இந்த மாதிரியானதை முதலீடு செய்வதற்கான வாய்ப்பாக தான் நான் எப்போதுமே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். பட் எவ்வளவுதான் கேபிட்டல் இருக்கும், நிறைய பேருக்கு அவ்வளவு இருக்காது இல்லையா? அப்ப அவர்கள் ஒரு பகுதி லாபத்தை பதிவு செய்து வேற இதுல முதலீடு செய்யலாம். ப்ரொவைடட் ரெண்டுமே, அந்த வாங்கக்கூடிய பங்கு நல்ல பங்கா இருக்கணும். நல்ல பங்கை விட்டு மோசமான பங்குல போடுறது குட் மணி ஆஃப்டர் பேடுமோ அது மாதிரி ஆகணும். கமாடிட்டி எப்படி சார் இருக்கு? கமாடிட்டிஸ் பெரும்பாலும் பிளாட்டா தான் இன்னைக்கு இருந்தது. க்ரூட் ஒரு சின்ன ஏற்றம், 1% ஏறி இருக்கு. பட் தங்கம் வெள்ளியினுடைய விலையில சர்வதேச சந்தையில பெரிய மாற்றம் இல்லை. வெள்ளி $75 கிட்ட தான் இருக்கு. தங்கமும் $4500 அருகாமையில் வந்துட்டு இருக்கு. கச்சா எண்ணெய் $106 கிட்ட இருக்குங்கிறத பாக்குறோம். இங்க உள்ளூர் சந்தையில MCXல எடுத்துக்கிட்டோம்னா கூட 2,73,000 தாண்டி வணிகம் நடக்குது. வெள்ளியினுடைய விலை ஜூலை மாத ஒப்பந்தம், இது முன்பேர வணிகத்துல. ஆனால் பெரிய ஏற்றம் இல்லை. அதே மாதிரி தங்கமும் பெரிய ஏற்றம் இல்லை. 1,59,000 கீழே தான் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. ஜிங்கும் லெட்டும் ஸ்லைட்லி பாசிட்டிவ். பட் காப்பர் ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கிறத பார்க்க முடிந்தது. 1400 அருகாமையில் சென்ற வாரம். இப்ப 1337, 38 இருக்கு. இன்னும் கூட இறங்குனுச்சுன்னா ஒருவேளை அது முதலீட்டாளர்கள் மீண்டும் அதை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கச்சா எண்ணெயுடைய விலை 2% ஏறி இருக்குன்னா 10,000 கீழே தான் இருக்கு. 9,900 கீழே தான் இருக்கு முன்பேர வணிகத்துல தேசிய பங்குச்சந்தையில. பெரும்பாலும் பக்கவாட்டு நகர்கள் தான் இன்னைக்கு ஆக்ஷன். முழுக்க ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மதிப்பிலையும் பங்கு சந்தையிலும் அது தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகளிலும் இருந்ததே தவிர மற்ற எங்கேயுமே பெரிய ஆக்டிவிட்டி எதுவும் இல்லை. வேற ஏதாவது சிறப்பு செய்திகள் இருக்குங்களா சார்? ஒன்று, ரஷ்யாட்ட நம்ம வாங்குற அந்த எண்ணெய், அந்த அமெரிக்கா அதுக்கு அளித்திருந்த அந்த வெய்வர், அது முடிவுக்கு வருவதை தொடர்ந்து அது என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் இருக்கு. ஒரு சாரார் அது எக்ஸ்டெண்ட் பண்ணப்படலாம்னு சொல்றாங்க. நம்ம பேசிக் கொண்டிருக்கும் வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. ரெண்டாவது நம்முடைய தேவையும் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க போன மாசம்லாம். அதனால பெரிய அளவுல பாதிப்பு இருக்காதுன்னு சொல்றாங்க. ஏன்னா சைனா வாங்குவதை குறைத்து கொண்டிருக்கு கணிசமாக. அதனால ஏன்னா அவங்களுடைய அங்க தேக்க நிலை இருப்பதனால அப்படின்னு சொல்லப்படுகிறது. ட்ரம்புடைய விசிட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கணும். இது ஒன்று. ரெண்டாவது, சர்வதேச அளவுல நடுவுல தடைப்பட்டிருந்த அரிசி ஏற்றுமதி மீண்டும் ரிவைவ் ஆரம்பிச்சிருக்கு பல நாடுகளில் இருந்து. அதை தொடர்ந்து அரிசியினுடைய விலை அதாவது அதனுடைய பற்றாக்குறை வரலாம், அதனால விலை அதிகரிக்கலாம் இந்த எல் நீனோவை தொடர்ந்து அப்படின்னு ஒரு செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது. அதுவும் எவ்வளவு தூரம் இங்க நம்ம ஏற்கனவே பணவீக்கத்துல இருக்கோம், நம்ம இங்க அது எந்த மாதிரியா நம்மளோட பாதிப்பை ஏற்படுத்தும்ங்கிறது தெரியல. முக்கியமா இந்த வாரம் வெளியாகக்கூடிய புள்ளி விவரங்கள்னு பார்த்தோம்னா, வார கடைசியில் இந்த வாரம் போன வாரம் மாதிரி இந்த வாரம் வெளியாகக்கூடிய அந்த அந்நிய செலாவணி கையிருப்பு, ஏன்னா வங்கிகளுடைய கடன் வளர்ச்சி, டெபாசிட் குரோத் அதெல்லாம் ஒரு பக்கம். பட் ஆனால் இந்த அந்நிய செலாவணி கையிருப்பு மே 15ஆம் தேதி அன்னைக்கு நிலவரம் குறித்து இந்த வார கடைசியில வெளியாகும். அதை நம்ம முக்கியமா பார்க்கணும். அதை தவிர வியாழன் அன்று HSBC-னுடைய மே மாதத்திற்கான நடப்பு மாதத்திற்கான பிளாஷ் PMI, மேனுபேக்சரிங் PMI, தேவைத்துறை சார்ந்த சர்வீசஸ் PMI, காம்போசிட் இரண்டும் கலந்தது, இது மூன்றுமே வெளியாக இருக்கிறது. அதுவுமே ஒரு பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த 2 தரவுகளும் கொஞ்சம் ஒரு சிக்னிபிகண்டா ரோல் பிளே பண்ணும் சந்தையினுடைய போக்கில். பார்க்கலாம். ஃபைன் சார். சார் ரொம்ப நன்றி சார். பல விஷயங்கள் ரொம்ப எளிமையாகவும் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.